விஷசாராயம் குடித்து இதுவரை 29 பேர் பலியாகி இருக்கும் சூழலில் கள்ளக்குறிச்சிக்கு இபிஎஸ் செல்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. இபிஎஸ் எப்போது அங்கு பயணிக்க திட்டமிட்டிருக்கிறார்? முழு விவரம். கனிமொழி, கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிவதற்காகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புறப்படுகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு கள்ளக்குறிச்சி வரைய இருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 29 பேர் இறந்திருப்பதாக தகவல் வருகின்றது. மேலும் பலர் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதிர்ச்சியான தகவல் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விரைகிறார்.